அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு முறை தமிழ் செல்வன் சேனலில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. குறிப்பாக மணி சீரீஸில். ஸோ இந்த மணி சீரீஸ்க்கு உண்டான டேட்டா லாஸ்ட் 1 வீக்காக எங்கள் டீம் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. என்ன டேட்டான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எஸ்ஐபியில் போட்டிருந்தாலும் சரி, இல்லை லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலுமே சரி, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் நினச்சது போல் உங்களுடைய டார்கெட்டான 1 கோடியோ 10 கோடியோ இல்லை 100 கோடியோ அச்சீவ் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த 100 கோடியை நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களும் இருக்குது. அது என்னன்றதை சும்மா பேச்சுக்கு சொல்லாமல் உண்மையாகவே லாஸ்ட் 20 to 25 இயர்ஸில் நம்ம இந்த மாதிரி இண்டெக்ஸை செலக்ட் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தோம்னா நமக்கு லாபமா நஷ்டமா அப்படின்றத டேட்டாவோட பார்க்கலாம். 2000லேருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் நீங்கள் எந்த மாதம் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு ரோலிங் ரிட்டர்னில் எந்த அளவுக்கான ரிட்டர்ன் வந்திருக்கும் அப்படின்றத கால்குலேட் பண்ண விதமாக தான் இந்த ஃபுல் எக்ஸல் ஷீட்டே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எடுத்து வச்சிருக்காங்க. அதுவும் நார்மலாக கிடையாது. நிஃப்டி 50, லார்ஜ் கேப், மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் எல்லாத்துலேயுமே நம்ம தனித்தனியாக வந்து பார்க்க போகிறோம். லம்சம்க்கும் எஸ்ஐபிக்கும் ரெண்டுத்துக்குமே. ஸோ டிஸ்க்ளைமர் ஒரு தடவை படிச்சுக்கோங்க. நான் எந்த விதத்துலையுமே செபி ரிஜிஸ்டர்ட் வந்து கிடையாது. இந்த மாதிரி டேட்டா நீங்கள் ஆன்லைனில் தேடினோடனே கண்டிப்பாக வந்து கிடைக்காது. இட் டுக் லாட் ஆஃப் எஃபர்ட். ஸோ இந்த எஃபர்ட்டுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக்கோ இல்லை உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரி, இப்போ மெயினான விஷயத்துக்கு வந்துருவோம். ஸோ 2 டேட்டா ஷீட்ஸ் நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, இன்னொன்று எஸ்ஐபி. லாஸ்ட் 25 இயர்ஸில் நீங்கள் எந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் எந்த மந்தில் போயும் நீங்கள் ஒருவேளை ஒரு லம்சம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான ரிட்டர்ன் எந்த மாதிரி உங்களுக்கு இருந்திருக்குன்றதை நம்ம பார்த்துக்க முடியும். அதே போல தான் நீங்கள் ஒருவேளை எஸ்ஐபியை போட ஆரம்பிச்சிருக்கீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக காசை போட ஆரம்பிச்சிருக்கீங்க ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்லனா இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா எப்போ எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்ததுன்றது நம்மளால தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். சரி, இப்போ நம்ம டேட்டாக்குள்ள போகலாம். ஒருவேளை நீங்கள் எஸ்ஐபி போட நீங்கள் கிடையாது, ஒருவேளை உங்கள் பேரண்ட்ஸ் யாராச்சும் எஸ்ஐபி போட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் ஜனவரி 1, 2000 ஆரம்பிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 1 வருஷம் போட்டிருந்தா எவ்வளோ ரிட்டர்ன், 2 வருஷம் கண்டினியூ பண்ணி போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன், 3 வருஷத்துக்கு எவ்வளோ ரிட்டர்ன் அப்படின்றது போல நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போகிறோம். ஸோ இந்த ஷீட்டை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நீங்கள் எந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் எந்த மந்தில் ஆரம்பிச்சிருந்தாலும் எந்த வருஷத்தில் ஆரம்பிச்சிருந்தாலும் அதுக்கு அடுத்த 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக டேட்டா போகுது. ஸோ நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, அப்போ நம்ம இந்த டைமில் ஆரம்பிச்சிருந்தா நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து கம்மியாக இருந்திருக்கு, இந்த டைமில் ஆரம்பிச்சிருந்தா ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக இருந்திருக்குன்ட்டு. பட் என்ன பிரச்சனைனா இந்த ஷீட் வந்து ரொம்ப பெருசு, செம்ம கன்ஃபியூஷிங்காக இருக்கும். அதனால் இதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ எங்கள் டீம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை வச்சு ஒரு பிபிடி வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. நான் அதை வச்சு ஒரு தடவை சொல்லிடுறேன் உங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி ஈஸியாக இருக்கும். சரிங்களா? நான் சொன்னது போலவே 4 இண்டெக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 லம்சம்மை வச்சு பார்க்கலாம். ஸோ நிஃப்டி 50 லம்சமில் ஒரு வேளை லம்சமாக நீங்கள் வந்து 1 இயருக்கு மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த லாஸ்ட் 25 இயர்ஸில் ஏதோ ஒரு மந்த் ஆரம்பிச்சிங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிட்டர்ன்ஸ் எப்படி வேரி ஆயிருக்குன்றது நீங்கள் இந்த சார்ட்டில் வந்து பார்க்குறீங்க. 2000 ஆரம்பிச்சு 2024 வரைக்கும், இப்போ 25 வரைக்குமே கூட பார்த்தீங்கன்னா 25 கணக்கு வராது. ஸோ 24 வரைக்கும். அண்ட் இந்த சார்ட்டை பார்க்கும்போது நமக்கு கிளியராக தெரியுது. நமக்கு ஒரு சில டைமில் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் நல்லாவே வந்திருக்கும், இன்னும் ஒரு சில டைமில் பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் சூப்பராகவே வந்திருக்கு இல்லைங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, அடுத்த 1 இயருக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாப் பண்ணீங்க, அப்போ உங்களுக்கான ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ அதுதான் இங்கே நம்ம வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த கிராஃபில் உங்களுக்கு புரியலனா இந்த டேபிள் வந்து பாருங்கள், இன்னும் தெளிவாக வந்து புரியும். சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு ஒரே வருஷம் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன், அந்த ஒரே வருஷத்தில் எனக்கு 90% மேலே ரிட்டர்ன் வரணும்னு நீங்கள் யோசிச்சிருந்தீங்கன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கடந்த 24 வருஷம் 25 வருஷத்தில் ஒரே மாதம் மட்டும் தான் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ புரிஞ்சது அந்த டேட்டா. அதே போல தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80%லேருந்து 90%க்கான ரிட்டர்ன் வர்றதுக்கான சான்சஸும் இருந்துச்சு. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 3 மாதம் மட்டும்தான். அந்த 3 மாதம் எப்பன்றதை நீங்கள் இந்த கிராஃபை பார்க்கும்போது வந்து தெரிஞ்சிருக்கும். பட் அந்த பாயிண்டில் அதுக்கு முன்னாடி போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருப்போமா அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வி. சரிங்களா? ஸோ இதே போல தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே மேக்ஸிமம் அப்படின்றது 10 to 20% வர்றதுக்கான சான்சஸ் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குன்னா 21% இருக்குது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 61 மாதம். அந்த 61 மாதத்தில் நீங்கள் எப்போ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலுமே உங்களுடைய ஆவரேஜ் சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 21% வந்து இருக்குது 10 to 20%க்கான ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை 1 இயருக்கு பார்க்கும்போது இதுவே நீங்கள் 3 இயர் டைம் ஃப்ரேமில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. எக்ஸாம்பிளுக்கு 2000 இன்வெஸ்ட் பண்ணீங்க, 2003 வரைக்குமே நீங்கள் வந்து லம்சம் அமௌண்ட் வந்து கண்டினியூ பண்ணி 3 வருஷத்துக்கு ரிட்டர்ன் எவ்வளோன்னு பார்க்கும்போது இதில் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணிங்களா இந்த சார்ட்டில் உங்களுக்கான நெகட்டிவ் ரிட்டர்ன், அதாவது அந்த ரெட் கலர் சார்ட் வந்து கொஞ்சமாக கம்மியாக இருக்குது. ஸோ 3 இயர் நீங்கள் கண்டினியூ பண்ணும்போது உங்களுக்கான ரிட்டர்ன் ஓரளவுக்கு கம்மியாக இருக்குது. அதே தான் நம்ம இந்த டேட்டாலையுமே வந்து பார்க்குறோம். ஸோ உங்களுக்கான நெகட்டிவ் ரிட்டர்ன் அப்படின்ற ஆப்ஷன், அதாவது உங்களுக்கான நெகட்டிவ் ரிட்டர்ன் அப்படின்றது நீங்கள் அடுத்த 3 வருஷம் கண்டினியூ பண்ணாலே ஓரளவுக்கு வந்து கம்மியாயிடுது. அதுலேயும் இப்போ பாருங்கள் 10 to 20%க்கான ரிட்டர்ன் வர்றதுக்கான சான்சஸ் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னா 103 மாதத்தில் நீங்கள் எப்போ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு 10 to 20%க்கான ரிட்டர்ன் வந்து கிடச்சிருக்கும். பட் இங்கே 90%க்கான ரிட்டர்ன் வந்து பாருங்கள்
இல்ல. அதெல்லாம் அபூர்வம். ஏதாச்சும் 1 மாசம் தான் வந்திருக்கும். பட் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸும் அதே மாரி தான். நீங்க இதுக்கு முன்னாடி இருந்த சார்ட்ல கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, மோர் தென் 50% வந்து 3 மாதத்துல வந்து அந்த பிரச்சனை வந்து இருந்தது. 3 மாசத்துல நீங்க எப்பயாச்சும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, கன்ஃபார்மா வந்து -50%க்கான ரிட்டர்ன் வந்து வந்திருக்கும். 1%. பட் இங்க பார்த்தீங்கன்னா, -50%ஆ இருக்கட்டும், -40, -30 எதுவுமே வந்து கிடையாது. ஸோ 3 இயர்ஸ் கன்டின்யூ பண்ணும்போது, நமக்கான நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகளும் கம்மியாகுது. அட் த சேம் டைம் ரொம்ப பாசிட்டிவ் வரக்கூடிய வாய்ப்புகளும் கொஞ்சமா வந்து கம்மியாகுது. சரி 3 இயர்ஸ்க்கே இப்படி அப்படின்ற பட்சத்தில, அப்ப 5 இயர்ஸ்க்கு எப்படி இருக்கும்? எஸ், கரெக்ட்டா கெஸ் பண்ணிட்டீங்க. அந்த நெகட்டிவ் அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மி. ரொம்ப, ரொம்ப, ரொம்ப மினிமம். அது நீங்க பார்க்கும்போது தெரியும். ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நீங்க வந்து ஒரு மாசத்துல ஆரம்பிக்கிறீங்க. 5 வருஷம் உங்களுடைய லம்சம் அமௌண்ட் நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரூ. 1,00,000 வந்து நீங்க 2000த்துல போடுறீங்கன்னா, 2005 வரைக்கும் அந்த ரூ. 1,00,000 அப்படியே விட்டுட்டீங்க. அது பாட்டுக்கு வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிஃப்டி 50ல அப்படின்ற பட்சத்துல அந்த 5 வருஷத்துக்கான ரிட்டர்ன். ஓகேங்களா? இந்த மாரி நீங்க எந்த மாதத்துல நீங்க போட்டிருந்தாலும் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கான ரிட்டர்ன் தான் நீங்க வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இங்க மேக்ஸிமம் மெஜாரிட்டி ஆஃப் த சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெகட்டிவ் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. இன்ஃபேக்ட் சொல்லப்போனா 0.83% தான். 5 இயர்ஸ்க்கு உங்களுடைய ரிட்டர்னை நீங்க கன்டினியூஸா வச்சுட்டு இருக்கும்போதே. ஓகேங்களா? பட் பாசிட்டிவ் வரதுக்கான சான்ஸ் வந்து பாருங்க. அதுவும் 10-20% வந்து 129 மந்த்ஸ்ல நீங்க எப்போ போட்டிருந்தாலும் உங்களுக்கு பாசிட்டிவான ரிட்டர்ன் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. விச் இஸ் 53% சான்சஸ் இருந்திருக்கு. உங்களுக்கு 10-20%க்கு ஜெனரேட் பண்றதுக்கு. ஓகேங்களா? அதே மாரி தான் ப்ராஃபிட் சைடுமே. சரி இதுவே நம்ம 10 இயர்ஸ் பக்கம் போனோம்னா 1 மந்த் இன்வெஸ்ட் பண்றீங்க. 10 வருஷத்துக்கு அந்த லம்சம் அமௌண்ட்ட விடுறீங்க அப்படின்ற பட்சத்தில பாருங்க, ரிட்டர்னே ஓரளவுக்கு வந்துருது. தட் இஸ் அட்லீஸ்ட் மினிமம் 5% ஆச்சும் வருது. இந்த இடத்துல நமக்கு நெகட்டிவ் ரிட்டர்னுக்கான வாய்ப்புகளே வந்து கிடையாது. 0-10 வந்து 47 மாசம் அண்ட் 10-20 வந்து பார்த்தீங்கன்னா, 134 மாசத்துல நீங்க எப்ப போட்டாலும் உங்களுக்கான ரிட்டர்ன் வந்து 10-20 வந்துருது. அண்ட் ஒரே ஒரு மாசம், அது எந்த மாசம்னு பாருங்க, 20லேருந்து 30%க்கான ரிட்டர்ன் வந்து வந்துருது. ஸோ இதுதான் அந்த இடம். அதுவும் 20க்கு மேல போல ஜஸ்ட் 20.3. ஸோ 2003ல. ஸோ இந்த மாரி தான் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நம்ம எந்த அளவுக்கு வந்து லாங்கா போடுறோமோ, நமக்கான ரிட்டர்ன் அப்படின்றது ஓரளவுக்கு அந்த ஆவரேஜ் ரிட்டர்னான 10-20 அப்படின்ற ஸ்வீட் ஸ்பாட் கிட்ட வந்துருது அப்படின்றத நம்ம இங்க தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இல்ல நம்ம மோசமான நேரம் நம்ம இருக்கிறதுலயே டாப்பான இடத்துல போயிட்டு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பல்க்கான அமௌண்ட் போட்டுட்டோம் அப்படின்னா கூட 10 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கும்போது, உங்களுக்கு மினிமமா அந்த 47 மந்த்ஸ்ல தான் அது வரதுக்கான சான்ஸ் இருக்கு. அப்படி பார்த்தா கூட 0-10%க்கான ரிட்டர்ன் வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு நிஃப்டி 50லயே. சரி இது காசு பல்கா இருந்தவங்க போட்டாங்க, அவங்க எடுத்தாங்க. எஸ்ஐபி போட்டவங்களுக்கு என்னன்னு கேட்கிறவங்களுக்கு எஸ்ஐபி டேட்டாவும் நம்ம இதே மாரி வந்து எடுத்து வச்சிருக்கோம். ஸோ இஃப் இன் கேஸ் நீங்க இதே மாரி எஸ்ஐபியை போட ஆரம்பிச்சிட்டீங்க, 1 இயர்க்கு மட்டும் தான் போடுறீங்க. அதோட ரோலிங் ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்ஐஆர் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்பயுமே அதே மாரி தான் வி ஆர் ஸ்டார்ட்டிங் வித் 1 இயர். ஸோ அந்த 1 இயர்ல பார்க்கும்போது ஓரளவுக்கு பேலன்ஸ்டா இருக்கு. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கிரீன் கலர்ல இருக்கு. நெகட்டிவ் சைடுமே கொஞ்சம் நிறைய இருக்கு இல்லைங்களா? ஸோ நெகட்டிவ் சைடுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு -10%க்கு வந்து பார்த்தீங்கன்னா 31 மந்த்ஸ் வந்துருது. அதே போல் 10-20% மைனஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 17 மந்த்ஸ் அந்த மந்த்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஜஸ்ட் 1 இயர்க்கு மட்டும் உங்களுக்கான நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வரதுக்கான சான்ஸும் ஜாஸ்தி. அதே போல் பாசிட்டிவ் வர்றதுக்கும் சான்சஸ் பாருங்கள். நிறைய மந்த்தில் நமக்கு வந்து 100% ரிட்டர்னு, 90% ரிட்டர்னு, 80% ரிட்டர்ன்ஸ் எல்லாம் வந்து கூட வந்திருக்கு. இதுவே நம்ம 3 இயர் அப்படின்னு சொல்லிட்டு 3 இயர்க்கு நம்ம எஸ்ஐபி போடுறோம் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கான ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது வந்து பாருங்கள். அந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படியே கம்மியாயிட்டு வெறும் 7 மாதம். மார்க்கெட் ரொம்ப ஹைல இருக்கும்போது நீங்க போய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. 3 மாசம் மட்டும் தான் 3 வருஷம் மட்டும் தான் நீங்க எஸ்ஐபியை வந்து கன்டினியூ பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கான ரிட்டர்ன் அப்படின்றது ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா 2.63% மட்டும் தான் உங்களுக்கு நெகட்டிவ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ லக் இதுதான். அந்த 3 வருஷம் தான் நீங்க கன்டினியூ பண்றீங்க. வேற வழியே இல்ல. நீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு வெறும் 7 மாசம். அந்த 7 மாசத்துல எப்பயாச்சும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா மட்டும் தான் உங்களுக்கு நெகட்டிவ் வரும். இதுவே அப்ப 5 வருஷத்துக்கு நீங்க கணக்கு வச்சு பாருங்க. என்னவா இருந்திருக்கும்? எஸ். கரெக்ட்டா கெஸ் பண்ணிட்டீங்க. இன்னுமே நமக்கான நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள், அதாவது வந்து அந்த சான்சஸ் வந்து கம்மியாயிட்டு இருக்கும் இல்லைங்களா? ஸோ இந்த சார்ட்ட பார்க்கும்போதே தெரியும். ஒரு 2 ஸ்பாட் மட்டும் தான். அதுவும் 2 மாதம் மட்டும் தான் உங்களுக்கு 0-10%க்கான ரிட்டர்ன். அதுவும் வெறும் 0.83%. அப்ப மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் எங்கடா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 131 மாதத்துல நீங்க எப்ப இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் 10-20% வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும். எஸ்ஐபில நீங்க பண்ணும்போது 5 இயர்ஸ்க்கே ஓகேங்களா? இதுவே உங்களுக்கு ஒரு 4 மாசம் ஒரு சான்ஸ் இருந்திருக்கு. அது எந்த 4 மாசம் வேணாலும் இருந்திருக்கலாம். அப்போ ஒருவேளை நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 40-50% வரதுக்கான சான்சஸ் கூட இருக்கு. சரி அப்ப 10 இயர் பக்கம் போகும்போது உங்களுக்கு நெகட்டிவே கிடையாது. பட் ஒரே ஒரு இடத்துல மட்டும் வெறும் 3.29% தான் விச் இஸ் ஓகே. பிகாஸ் இருக்கிறதுலே ரொம்ப மேக்ஸிமம் ஏதோ ஒரு பாயிண்ட்ல போயிட்டோம், நம்ம தப்பாக இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், அப்போ இருந்து நம்ம எஸ்ஐபி பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா கூட 10 இயர்ஸ் பாயிண்ட்லையுமே வந்து உங்களுக்கு நெகட்டிவ் கிடையாது. பட் பணம் பெருசாக வளரல. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் லைன் இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ரிட்டர்ன். ஸோ ஆவரேஜாக 12.58% வந்து நீங்கள் எஸ்ஐபியில் பண்ணும்பொழுது 10 இயர்ஸ்க்கே உங்களுக்கு வந்து வந்துடுது. அண்ட் இந்த டேட்டாவை பார்க்கும்போது வந்து தெரியும் 143 மாதத்தில் நீங்கள் எப்போ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் 10-20% உங்களுக்கு வந்து கிடச்சிரும். 34 மந்த்ஸில் எப்போ பண்ணியிருந்தாலுமே 0-10% வந்து வந்துடும். ஸோ இந்த டேட்டா எல்லாமே 10 இயர்ஸ் வரைக்கும் தான் எடுத்திருக்கேன்.
இப்போ அடுத்ததா 20 இயர்ஸ் வரைக்கும் போனா என்ன ஆகுன்றது உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா? எப்படி நம்ம 1, 3, 5 பார்க்க நமக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வந்ததோ, 20 இயர்ஸ் போனாலும் அதே மாரி தான் இருக்கும் அப்படின்றது தான். நான் வேணா உங்களுக்காக டேட்டா ஷீட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க டவுன்லோட் பண்ணி ஒர்க் பண்ணி பார்க்கணும்னாலுமே தாராளமா வந்து பார்த்துக்கலாம். இதே போல தான் லார்ஜ் கேப்ல லம்சமும் வந்து பார்க்கும்பொழுதும், இதில நான் வந்து கிராஃப் எல்லாம் போடல. ஜஸ்ட் உங்களுக்கு டேபிளே வந்து அப்படியே காமிச்சிடுறேன். 1 இயர் கேகர் பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோன்றது தெரிஞ்சிருது. லம்சமா நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, அதே போல 3 இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிடுது. அண்ட் 5 இயர் அண்ட் 10 இயர்னு பார்க்கும்போது 10 இயர் ஜேர்னியில் நீங்கள் லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலே மோஸ்ட்லி 61% தட் யூ வில் பி கெட்டிங் மோர் தென் 10 to 20%. இதுதான் லாஜிக். அப்போ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா? சரி, இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு தெளிவாக புரியுது. ப்ரோ, அவர் சொன்னது மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப். நீங்கள் என்னடானாக்கா நிஃப்டி 50யும் லார்ஜ் கேப்பை வச்சு பேசிகிட்டு இருக்கீங்க. இதுதான் சேஃபஸ்ட் அசட் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டேட்டாவும் வருது. அதையும் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி லார்ஜ் கேப் எஸ்ஐபியோட டேட்டாவுமே இருக்குது. ஸோ நீங்கள் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறீங்க. 1 இயர், 3 இயர், 5 இயர் இல்லை 10 இயர் வரைக்கும் கண்டினியூ பண்ணாலுமே உங்களுக்கான ரிட்டர்ன் அப்படின்றது 81% வரைக்கும் அதிகமாக இருக்குது பாருங்கள். எஸ்ஐபியில் நீங்கள் 10 இயர்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா. ஸோ யூ வில் பி கெட்டிங் குட் எனஃப் ரிட்டர்ன் என்ன கேட்டிங்கன்னா. ஓகேங்களா? சரி, இப்போ தான் வராரு நம்ம மிட் கேப். மிட் கேப்பில் நீங்கள் ஒரு வேளை லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஒரே வருஷம் தான் போடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த 1 இயர் போட்டாலே பாருங்கள் உங்களுக்கு அதே மாதிரி பிச்சு போதா? சரி, இப்போ நம்ம 3 இயர் கூட வேணாம், நேராக 5 இயர் போயிடலாம். 5 இயரில் பார்த்தீங்கன்னா வெறும் 2 மாதம் மட்டும்தான். அந்த 2 மாதத்தில் எப்போயோ போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க, 5 வருஷம் கண்டினியூ பண்ணீங்க லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை. அது என்னடா ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த 2 மாதத்துக்கு மட்டும் நெகட்டிவ் வந்து போயிருக்கும். அந்த 2 மாதத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் மட்டும் தான் நெகட்டிவ் சைடு இருந்திருப்பீங்க. மற்ற எந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் பாசிட்டிவ் வந்திருக்கும். ஐயோ, அந்த 2 மாதத்தில் போய் நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிருந்தா கூட 5 வருஷன்றதை அப்படியே 10 வருஷத்துக்கு அந்த லம்சம் அமௌண்ட்டை வந்து நீங்கள் விட்டுருந்தீங்கன்னா அதுவுமே மாறி போயிருக்கும். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒண்ணு அந்த 20 மந்த்ஸ் 0 to 10% வந்துட்டுருக்கும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா 10 to 20% வந்து 93 மந்த்ஸ் இருக்குது. அதில் கூட மாறி இருக்கலாம் 81%. ஸோ 81% சான்ஸ் இருக்குது. நீங்கள் 10 இயர்ஸ் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய ரிட்டர்ன் மினிமமாக 10 to 20% வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத தான் இங்கே நம்ம புரிஞ்சிக்க முடியும். இதே போல் தான் நீங்கள் மிட் கேப்லேயும் எஸ்ஐபியும் வந்து போய் பாருங்கள். எஸ்ஐபிலையுமே வந்து நம்ம 5 இயர் டேட்டாவும் பாருங்கள், இல்லை 10 இயர் டேட்டாவும் வந்து பாருங்கள். இதுலேயுமே ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் த சான்சஸ் நீங்கள் 10 இயர் வந்து எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. 1000 ரூபாவோ 10,000 ரூபாயோ வாட் எவர் இட் இஸ், இன்னும் நீங்கள் ஸ்டெப்பை போட்டிங்கன்னா இன்னுமே நல்லது. அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கான ரிட்டர்ன் 10 இயர்ஸ் கழிச்சு 80% ஆஃப் த சான்சஸ் ஆர் தட் யூ வில் பி கெட்டிங் 10 to 20% அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். இஃப் யூ ஆர் லக்கி எனஃப், நீங்கள் 7 மாதம் ஏதோ ஒரு 7 மாதம் நல்ல ஒரு லோவில் இருக்க மாதம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 6% சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு 20 to 30% வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. டவுன் சைடு இல்லையானா இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 0 to 10 தான் இருக்குது, அதுவும் 13%. ஸோ நெகட்டிவ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை நம்ம பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை வச்சு பார்க்கும்போது. சரி, இது மிட் கேப், இதுவும் ஓரளவுக்கு பெரிய கம்பெனி. இந்த ஸ்மால் கேப் தான் இப்போ பயங்கரமாக அடி விழுந்தது. அது இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்லாம் ஸ்மால் கேப்பில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் செம்ம அடி நெகட்டிவ்ல தான் இருந்திருப்பீங்க இல்லைங்களா? சரி, இப்போ இந்த ஸ்மால் கேப்பை பற்றி நம்ம பார்க்கும்போது ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி வச்சு பார்த்தோம்னா லம்சம்லையும் நம்ம அதே 5 இயர் டேட்டா வந்து பாருங்கள், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து கான்சன்ட்ரேட் ஆகிடுது. ஸோ நம்ம எந்த அளவுக்கு லாங்காக போகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது ஓரளவுக்கு இந்த சென்டரில் இருக்கக்கூடியது ஒன்று இந்த -10லேருந்து 0, இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா 0லேருந்து 10, இல்லாட்டி 10லேருந்து 20ன்றது கான்ஸ்டன்ட் ஆகிடுது. 10 இயர்ஸ்க்கு நீங்கள் பார்த்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 51% ஆஃப் த சான்சஸ் வந்து லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்லையுமே உங்களுக்கு 69 மாதத்தில் உங்களுக்கு அந்த சான்சஸ் இருந்திருக்கு. நீங்கள் 10 to 20% வர்றதுக்கான சான்ஸ். ஓகேங்களா? ஸோ இது நம்ம வந்து மந்த்தை கெஸ் பண்ண முடியாது. இந்த மாதம் நம்ம போடலாமா, அடுத்த மாதம் போடலாமா, நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. நீங்கள் ஏதோ ஒரு மாதத்தில் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸ்டார்ட் பண்ணதை கண்டினியூ பண்ணிட்டு வரீங்க. கண்டினியூ பண்ணால் நமக்கு ப்ராஃபிட்டா இல்லையா? எத்தனை வருஷம் கண்டினியூ பண்ணால் நமக்கு ப்ராஃபிட் லாஸ்? அதைத்தான் இங்கே நான் தெளிவாக சொல்ல வரேன். சரி, எஸ்ஐபி போட்டுருவோம். எஸ்ஐபியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. 1 இயர் ரோலிங் ரிட்டர்ன்ஸும் என்னென்னு பாருங்கள், 3 இயர்ஸ்க்கும் என்ன வருதுன்னு பாருங்கள், 5 இயர்ஸ்க்கு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் வெறும் 1% சான்சஸ் தான் உங்களுடைய ரிட்டர்ன் அப்படின்றது மைனஸுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள். 5 வருஷம் நீங்கள் தொடர்ந்து எஸ்ஐபி பண்ணிட்டு வரீங்க ஸ்மால் கேப்லேயே என்ன கூட. சரிங்களா? இது தான் அவரும் சொன்னார் இல்லையா, ரிட்டர்ன்ஸ் கம்மியாக வரும் தானே சொன்னார், நெகட்டிவாக போகும்னு சொல்லி அப்படின்னா இந்த மாதிரி டைமில் இருக்குது. ஒருவேளை 10 இயர்ஸ்க்கு நம்ம பார்த்துடலாம். அப்போ 10 இயர்ஸ்க்கு பார்க்கும்போது உங்களுக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. 0 to 10 அப்படின்றது 43% ஆஃப் த சான்சஸ் இருக்குது. 10 to 20ன்றது 17 மந்த்ஸில் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 65% ஆஃப் த சான்சஸ் வந்து உங்களுக்கு மினிமமாக அந்த 10 to 20 வந்து வந்துடும். அதற்கு மேலே போகிறது வந்து இங்கே இல்லை. ஏன் இல்லைன்னா 10 இயர்ஸ் மட்டும்தான். நீங்கள் வந்து இதுவே 15 இயர்ஸ் 20 இயர்ஸ்னால் பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான ரிட்டர்ன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். சரி, இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, லாங் டேர்மில் கண்மூடித்தனமாக இப்போ நான் சொன்ன இண்டெக்ஸஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிடலாமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இதெல்லாம் பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான். அவர் சொன்ன விஷயத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா,
20 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணா லாபம் வரும். பட் இங்க 20 வருஷம் எல்லாரும் இன்வெஸ்ட் பண்றாங்களான்னா, இல்ல, தெரியல. அதனால தான் இத நான் சொல்றேன்றது போல தான் அவரு சொல்லியிருந்தாரு. ஸோ லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்றது உண்மையாவே லாங் டெர்மா இருந்தா மட்டும் தான். நீங்க வந்து லம்ப் போயிட்டு ஒரு பல்க் அமௌண்ட்ட போட்டுட்டு மறந்து விட்டுருங்க 20 வருஷத்துக்கு. இல்ல மாசம் மாசம் ஒரு அமௌண்ட்ட போட்டு 20 வருஷம் பண்ணுங்க. வாட் எவர் இட் இஸ் 20 இயர்ஸ் கன்டின்யூ பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கான ரிட்டர்ன் அப்படின்றது நல்லா வரும். அது 20 இயர்னா 20 இயர் கிடையாது. எவ்வளோக்கு எவ்வளோ லாங்கா போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான ரிட்டர்ன்ஸ் வந்து ஓரளவுக்கு கரெக்ட்டான ரிட்டர்ன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றது தான் இந்த டேட்டாவ வச்சு நம்மளும் புரிஞ்சுக்க முடியுது. ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டியா இருக்கட்டும், இல்ல லார்ஜ் கேப்பா இருக்கட்டும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கான ரிஸ்க் கம்மியா இருந்து உங்களுக்கான ரிட்டர்ன்ஸும் ஓரளவுக்கு கம்மியா வர்றது. அதாவது கம்பேர்ட் டூ மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப். பட் மிட் கேப், ஸ்மால் கேப்புமே எந்த அளவுக்கு ஓவர் வேல்யூஷன்ல இருக்குன்னா, ஃபியூச்சர்ல அதோடைய ரிட்டர்ன்ஸ் வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது தான் அவர் சொன்ன இன்னொரு விஷயம். சரிங்களா? அப்படி பார்க்கும் பட்சத்தில, நீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய மொத்த அமௌண்ட்டையும் எடுத்துட்டு போயிட்டு எஸ்ஐபில மட்டுமே போடுறது தான் இங்க தவறான விஷயம். மிட் கேப்ல மட்டுமே போடுறது தான் தவறான விஷயம். ஸோ அதனால என்ன பண்ணலான்னா, நீங்க கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி உங்ககிட்ட ஒரு ரூ. 10,000 இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எஸ்ஐபி வந்து ரூ. 10,000 போடுறீங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அப்படின்ற பட்சத்தில உங்களுக்கு டைரக்ட்டா ஈக்விட்டில போயிட்டு கம்பெனி வாங்குங்க. இல்லாட்டி வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. எங்க இன்வெஸ்ட் பண்ணாலுமே, நீங்க அத டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்றீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஸ்மால் கேப்பா ஓகே. என்னால ரிஸ்க் அதிகமா எடுக்க முடியும். என்னோட வயசு கம்மி. அப்ப நான் வந்து 20% அங்க இன்வெஸ்ட் பண்றேன். மிட் கேப்பா அங்க ஒரு 30% இன்வெஸ்ட் பண்றேன். ஸோ இது எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இந்த மாரி உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல பொறுத்து நீங்க எந்த இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த செக்டர் இன்வெஸ்ட் தேர்ந்தெடுக்கிறீங்கன்றத பொறுத்து அங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு மைண்ட் ப்ளோயிங்கான ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் ஒரு சார்ட்ட காமிக்கிறேன். இந்த சார்ட்ட பாருங்க. இந்த இடத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா தான் உங்களுக்கு 63%க்கான ரிட்டர்ன். ஓகேங்களா? அது ரேண்டமா நான் எடுத்திருக்க ஒரு நம்பர். சரியா? ஆனா இந்த இடத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுக்கு முன்னாடி மார்க்கெட் ஃபுல்லா அப்படியே அடிச்சிட்டு வருது. ஐய்யயோ! இவ்வளோ அடிச்சிட்டு வருதே! இந்த இடத்துல போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுமான்னு யோசிச்சுட்டு இருப்போம். இந்த மாரி ஏதாச்சும் நெகட்டிவ் நியூஸ் வந்திருக்கும். ஏன்னா மார்க்கெட் அடிக்கும்போது நெகட்டிவ் நியூஸ் ஒண்ணு இருந்தாலும் இன்னொரு 10 நியூஸ் வந்துரும். அத பத்தி பயந்து இப்ப ஸ்டாப் பண்ணியிருந்தா, உங்களுக்கான ரிட்டர்ன் அடுத்ததா 61% வந்திருக்குமானா? வராது. இல்லையா? அடுத்த 1 இயருக்கு நான் சொல்றது சிம்பிள் எக்ஸாம்பிள் 1 இயர் கால்குலேஷன்லயே நான் சொல்றேன். ஸோ யாருக்கு எப்ப அதிகமான ரிட்டர்ன்ஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு மார்க்கெட் அடிச்சு ஏறுறதுக்கு முன்னாடியோ, இல்ல அடிச்ச டைம்ல ஓரளவுக்கு நல்லா அடிச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கான ரிட்டர்ன்ஸ் நல்லா வந்திருக்கு. பிளஸ் ஒருவேளை முன்னாடியே எஸ்ஐபி போட்டிருந்தாலுமே சரி, இல்ல இந்த மாரி டைம்ல தான் நம்ம எஸ்ஐபிய ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலுமே சரி, அவங்களுக்கான ரிட்டர்ன்ஸ் நல்லா வந்திருக்கு. ஸோ யார் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்றத கண்டுக்காம, நீங்க உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ட வாட் எவர் த மார்க்கெட் இஸ், ஆஃப் கோர்ஸ் என்ன நடக்குதுன்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். டைவர்சிஃபிகேஷன் பண்ணணும். அத பொறுத்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ட நீங்க ஸ்டிக் பண்ணியிருந்தீங்கன்னா, ஸ்டிக் பண்றது அப்படின்னா, ஒரு கம்பெனி நான் வாங்கிட்டேன், ஒரு ஃபண்ட நான் வாங்கிட்டேன், கண்மூடித்தனமா அதிலேயே வச்சுக்கிறதுன்றது அர்த்தம் கிடையாது. யூ கேன் ரொட்டேட். ஒருவேளை அது வீக் ஆகுது, ஏதோ ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்திருக்குன்னா, அந்த ஃபண்ட்ல இருந்து காசு எடுத்து வேற ஃபண்ட்ல போடுங்க. காசு எடுத்து பாக்கெட்லயோ, பேங்க் அக்கவுண்ட்லயோ வச்சுக்கிறது அதுக்கான அர்த்தம் கிடையாது. சரிங்களா? அப்படி நீங்க கன்டினியூஸா இன்வெஸ்டடா இருக்கும் பட்சத்தில, உங்களுக்கான ப்ராஃபிட் அப்படின்றது இந்த சார்ட்ல கூட நீங்க வந்து பாருங்க. எந்த அளவுக்கு நம்ம கன்சிஸ்டென்ட்டா வச்சுட்டு இருக்கோமோ, அந்த அளவுக்கு தான் நமக்கான ரிட்டர்ன்ஸும் வரும். ஒரு கன்டினியூஸ் இன்வெஸ்ட்மென்ட் மூலியமா நமக்கு லாபம் எப்படி வருது, என்ன வருதுன்றது இந்த வீடியோல நீங்க பார்த்திருப்பீங்க. பட் மார்க்கெட் இறங்கும்போது மத்தவங்கலாம் பயப்படும்போது நம்ம போய் அங்க எக்ஸ்ட்ராவா இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு லாபம் அதிகமா வரும் அப்படின்றத பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதுவுமே கண்மூடித்தனமா கிடையாது. வீடியோ ஃபுல்லா பாருங்க. வித் டேட்டாவோட இருக்கும். புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான பிளஸ் அங்க இருக்கு. இப்ப இந்த மாரி விஷயங்கள்லாம் எப்படி வொர்க் ஆகுதுன்றது இப்ப உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ உங்களுடைய டார்கெட்டான 1 கோடியோ, 10 கோடி, ஈவன் 100 கோடிக்கு நீங்க பிளான் பண்ணா கூட, எப்படி நம்மளால அந்த டார்கெட்ட அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத நீங்க கிளியர் கட்டா யோசிக்கவும் முடியும். வித் திஸ் பாஸ்ட் டேட்டா இல்லைங்களா? செக் பண்ணி பாருங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த டேட்டா ஷீட் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா, நம்மளுடைய Instagram, Twitter, WhatsApp 3த்துலயுமே நம்மளுடைய அஃபிஷியல் சேனல் இருக்கு. அஃபிஷியல் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதில மட்டும் நாங்க ஷேர் பண்றோம். ஏன்னா நிறைய ஃபேக்கான சேனல்ஸ்லாம் நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க, பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எங்கேயும் போய் மாட்டிக்க கூடாதுன்றதுனால தான் நாங்க அங்க ஷேர் பண்றோம். லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த டேட்டா இவ்வளோ எஃபோர்ட் போட்டு எங்க டீம்க்குலாம் நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம உங்க ஃபீட்பேக்ஸ் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க ஃபீட்பேக்ஸ் எதுவாக இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு இடத்துல சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.